அக்டோபர் 4 இந்த டேட் வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் நார்மலான ஒரு டேவாக தான் என் வாழ்க்கையில் கடந்து போயிருக்கு. ஆனால் இந்த டேட் எனக்கு எப்படி ஸ்பெஷல் ஆச்சுன்னு பார்க்கலாமா? ஃப்ரம் பெயின் டு பியூர் ஹாப்பினஸ். என்னோட பொண்ணோட பிறந்தநாள் தான் அக்டோபர் 4. என்னோட டாட்டர் வந்து எனக்கு என் லைஃப்லேயே கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச குட்டி குட்டி கிஃப்டெல்லாம் பிளான் பண்ணி அவளோட பர்த்டேக்கு கொடுத்துருந்தேன். என் பொண்ணு பிறந்ததுலேருந்தே இந்த மாதிரி க்யூட்டான ஸ்லிப்பர்ஸ்லாம் நான் பெருசாக வாங்கி போட்டு விட்டதில்லை. ரொம்ப ரொம்ப நார்மலான ஸ்லிப்பர்ஸ் தான் போட்டு விட்டுருக்கேன். இந்த தடவை சரி வாங்கி கொடுக்கலாமேன்னு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணேன். இதை கிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவளுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. இவ்வளோ நாள் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காம விட்டுட்டோமேன்னு ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். இனிமேல் அழகழகான ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். அவளும் எதுவுமே பெருசாக என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டதும் இல்லை, கேட்கவும் மாட்டா. ஒரு பிள்ளைங்க அடம் பிடிக்கிற மாதிரி என் பொண்ணு எப்போவுமே என்கிட்ட அடம் பிடிச்சதில்லை. அது வேணும் இது வேணும். அவளுக்கு என்ன வேணும்னு நாங்கள் தான் பார்த்து பார்த்து வாங்கி கொடுப்போம். அவளா இது வரைக்கும் இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக என்கிட்ட பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணணுமான்னு கேட்டிருந்தா. அதுக்காக தான் இந்த லாவெண்டர் கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். பின்னாடி அந்த பட்டர்ஃப்ளைலாம் வச்சோன்னா ரொம்ப குஷியாயிட்டா. அந்த ட்ரெஸ்ஸை வந்து கலட்டவே இல்லை, அது மாதிரி அந்த ஸ்லிப்பரையும் அவள் கலட்டவே இல்லை. இதெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் அவளுக்கு பிடிச்சதா வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் பர்த்டே ரொம்ப ரொம்ப சிறப்பாக போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போச்சு. நெக்ஸ்ட் மினி விளாக்ல பார்க்கலாமா?